ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி சூப்பரான மசாலா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா ரைஸ்க்கு நம்ம தக்காளி கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை கிராம்பு சேர்த்துட்டு பாதி அன்னாசி பூ கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. ரஃபாக நறுக்கின வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற மசாலா ரைஸுக்கு நல்ல கலரும் சூப்பரான டேஸ்ட்டும் கிடைக்குங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் நம்ம நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுக்கணுங்க. நம்ம லைட்டாக வறுத்தோம் அப்படின்னா நமக்கு அரைப்படும் போது அது திப்பி திப்பியாக தெரியும், சாதத்தோடு ஒன்று சேர்ந்து இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இதை வறுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரைஸ் செய்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்து நம்ம கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ வதக்கி அரைச்ச மசாலாவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம், தேங்காய், பட்டை, கிராம்பு மசாலாவை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. ஏற்கனவே இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம திரும்ப இதை நல்லா வதக்கி விடணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடணுங்க. பொடியாக நறுக்கின கேரட் 1 ஆட் பண்ணிக்கோங்க. 10 பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பட்டாணி ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சதுன்னா அதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மசாலா ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. நம்ம எப்பொழுதும் தக்காளி சேர்த்து தாங்க செய்வோம். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. தக்காளி இல்லாமையே இது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வேக விடணுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இதையே நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா தனியாக வேக விட தேவையில்லை. அப்படியே நம்ம அரிசி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. மசாலாவோட லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் சீனி சேர்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1/2 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விடணும். மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 1 கப் அரிசிக்கு நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இதை மூடி போட்டு வேக விட போகிறாங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை வேக விட போகிறோம். உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடியில் தோசைக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பரான மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். இதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.